ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப சினிமா சங்கத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா தியேட்டருக்கு வெளியே மூவி ரிவ்யூ எல்லாம் எடுக்க கூடாது யூடியூபர்ஸ். அது சரியா தப்பா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ரிவ்யூ எடுக்கலாம் ப்ரோ. ஆனா இப்ப படம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்கல்ல, அதனால ரிவ்யூ எடுக்கலாம், தப்புலாம் இல்ல. யூடியூப் சேனல் என்ன பண்றாங்கன்னா பாசிட்டிவா எடுத்தும் போட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லி நெகட்டிவா என்ன சொன்னா மக்கள் பாப்பாங்க, அவங்களோட வியூஸுக்காண்டி மட்டும்தான் அவங்க அதை கட் பண்ணி இவங்க நல்லா பேசுறதெல்லாம் விட்டுட்டு நல்லா பேசுறத கடைசியா வச்சுட்டு நெகட்டிவா பேச மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதை மக்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி அதை யூடியூப்ல போட்டு அவங்க வியூஸ் மட்டும் ஏத்திக்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப இவங்க படம் பிடிக்கல, இது காசு கொடுத்து கூட பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்க சொல்ற ரிவ்யூ பார்த்தா. தெரிஞ்சவங்களே நிறைய பேர் படம் தான் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாதான் போய் பாப்பாங்க. ரொம்ப பேடா சொல்லாம கொஞ்சம் காமனான ஒப்பீனியனா சொல்லலாம். இல்ல ப்ரோ, ரிவ்யூ எடுக்கலாம், தப்பு இல்ல. அதை வச்சுதான் படத்துக்கு போறாங்க. கங்குவா படத்தை 3 தடவை நான் பார்த்தேன். சோ அந்த மூவி உள்வாங்கி பார்க்கும்போது மட்டும்தான் அதோட அர்த்தம் என்ன, அது எவ்வளவு ஒரு வலி நிறைஞ்ச ஒரு படம்ங்கிறது தெரியும். மைட் பி இந்த சயின்டிபிக் ரீசனோட கம்பேர் பண்ணி வரும்போது அது நிறைய மக்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். உங்க யூடியூப் ரிவ்யூ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது சரியான நபர்கள் கிட்ட இருந்து எடுக்காது வேணா இதோட ஃபெயிலியர்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கலாம். அது என்னைய கேட்டா தப்பு தான் ப்ரோ சொல்லுவேன். அவங்க ரிவ்யூ எடுத்துட்டு போயிடுறாங்க. தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல, ஏதாவது ஒண்ணு ஒரு 2 ஒப்பீனியன் சொல்லலாம். அதை விட்டுட்டு அவங்க டைரக்டர் சரியில்லை, ப்ரொடியூசர் சரியில்லை, படத்தையே மட்டன் தட்டி பட்ஜெட் படத்தையே அவங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னா அது கொஞ்சமாச்சும் ஒரு மரியாதைன்னு கொஞ்சமாச்சும் இருக்கணும் ப்ரோ. தியேட்டருக்காரங்க தான் லாஸ். ஓடிடில வரது வேற, தியேட்டருக்கு அது ரொம்ப டவுன் ஆயிருந்தனால யாரும் பாப்பா. இப்ப கங்குவாலாம் நல்ல படம் தான் ப்ரோ. அத இப்ப தியேட்டர்ல ஓடுறதே இல்ல. அமரன் தான் இன்ன வரைக்கும் ஓடிடுது. கண்டென்ட் போஸ்ட் ஓரியன்ட் படம் நல்லா ஓடுது. அதெல்லாம் படத்தை குத்தமும் சொல்ல. இப்ப காந்தாரா, இப்ப கேஜிஎஃப் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் அவங்க ஊர்ல ஏகப்பட்ட ஓட, நம்ம ஊர்ல நல்லா ஓடுச்சு, பட்ஜெட் நல்லா இங்க வந்துச்சு. அப்படியே நம்ம ஊர்ல ஒரு படமும் வரமாட்டேங்குதுன்னா இவங்க பண்ற இந்த சில்லித்தனமான வேலை தான். எடுக்கக்கூடாதான் ப்ரோ. அது மாதிரி அவங்க கோடியா பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரே செகண்ட்ல படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாமே சொல்லி ஹேட்டர்ஸ் பறக்கி விட்டு போயிடுறாங்க. அதனால படம் எதுவுமே இப்ப நானே ரிவ்யூ பார்த்து தான் படத்துக்கு போவேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்துட்டு தான் அடுத்து அந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு போவோமே. இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நல்லா இல்ல போல அப்படின்னு மைண்ட் செட்ல பிக்ஸ் ஆயிடுது. இப்போ நிறைய மூவிஸ் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய க்ரோஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எடுத்திருப்பாங்க. சரிங்களா, அப்போ நம்ம டக்குனு போயிட்டு ரிவ்யூ எடுக்கும் போது இப்போ சில ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா யாரும் தியேட்டருக்கு போக மாட்டாங்க. சோ அவங்க ப்ரொடக்ஷன் போட்ட காசு அவங்களுக்கு லாஸ் தான். சோ அது உடனே பண்ணாம ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு சொல்ற மாதிரி இருந்தா அது ஓகேவா இருக்கும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல அவங்களோட லைஃப் இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் புதுசா வராருன்னா அப்ப போய் பாக்கட்டுமே, மக்கள் பாக்கட்டுமே, அதுல எதுவும் தப்பு இல்ல. இப்ப நம்ம சொல்றதுனால என்ன பண்றாங்க, ஓ படம் நல்லா இல்ல சரி நம்ம பாக்க வேண்டாம், அது மாதிரி நினைக்கிறாங்க. அதான் ரொம்ப பேடா சொல்லாம கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம். நம்ம அண்ணன் ப்ளூ சட்டை மாறன்லாம் அவர் பாட்டு ஏதாவது சொன்ன பேசுறாரு, அது மாதிரி பேசாம கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் போய் பாக்குற மாதிரி. ஏன்னா கஷ்டப்பட்டுதான் படம் எடுக்கிறாங்க. அதனால என்ன அவங்க கோடி ரூபாய் கொடுத்து படம் எடுக்கிறாங்க, பாக்குறது நம்ம இஷ்டம். பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பாத்துட்டு போக வேண்டியதானே. எதுவும் தப்பா ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க எதாவது ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு போது அவன் எவ்வளவு 1000 கோடி கொடுத்து பண்ணிருக்கான். நம்ம எதுவுமே 150 ரூபா கொடுத்து போறோம், நம்ம பாக்கிறதுக்காண்டி போறோம். நம்ம சாட்டிஸ்பேக்ஷன் என்ன பண்றது, பிடிக்கலாம் நம்மக்குள்ளே வச்சு போக வேண்டியதான். ஏன்னா ரிவ்யூ விட்டாதான் நம்ம படம் எப்படி இருக்கு அடுத்த வாட்டி போய் நம்ம பார்ப்போம். ரிவ்யூ விடாம இருந்தா நம்ம சரி சும்மா போயிட்டு காசா நமக்கு வேஸ்ட் ஆகும். அதனால தப்பு தான் அவங்க பண்றது. சரி தப்பு அப்படிங்கறத விட நீங்க நிறைய மூவிஸ் உங்க யூடியூப் ரிவ்யூஸ்னால நிறைய சக்சஸ் வந்திருக்கு. அதனால யூடியூப்னால மட்டும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றது அது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்க யாருக்கிட்ட சஜஷன் கேக்குறீங்கறத பொறுத்தா உங்க ரிவ்யூ இருக்கும். கங்குவா மூவி சோழர்களோட வரலாறு, அந்த 70s 80sல இருந்தவங்களோட வாழ்க்கை முறை, வெறும் அந்த முக்கடலை பாதுகாக்கிறதுக்கு அந்த காட்டுவாசி மக்களை வச்சு நம்மளோட பழந்தமிழர்கள் அரசர்கள் எப்படி எல்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. காட்டுவாசினா கத்ததான் செய்வாங்க, அதுதான் அவங்களோட மொழி. சவுண்டா இருக்குன்னா கண்டிப்பா சவுண்டா தான் இருக்கும். நம்ம நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பாக்குறோம், ஸ்டண்ட் மூவிஸ் பாக்குறோம், அதுல சத்தம் இல்லையா, மியூசிக் இல்லையா, அந்த பீட் இல்லையா. ஹாரர் மூவிஸ் பாக்குறோம், பேயோட சத்தம் இல்லையா. பட் இதெல்லாம் மீறி அதுக்குள்ள இருக்கிற இன்னர் மீனிங், அந்த மக்களுக்கிடையே ரோமன் எம்பையர் மூலியமா ஏற்படுற சங்கடங்கள், இந்த அரசியல் சூட்சமம், இதெல்லாம் புரிஞ்சவங்க, இந்த ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூவி பத்தி அனலைஸ் பண்ண முடியும். அந்த நெகட்டிவா நீங்க போடுறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்கும் போது, ஜஸ்ட் சூர்யா ஃபேனா மட்டும் பாக்குறவங்க கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு அந்த கதையே புரியாதவங்களுக்கு எப்படிங்க பிடிக்கும். அந்த படம் புரிஞ்சா, கருத்து புரிஞ்சாதான் பிடிக்கும், புரியலன்னா பிடிக்காது. அப்ப பிடிக்காதவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது நல்லா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. சோ நீங்க சரியான நபர்கள்ட்ட யூடியூபர்ஸ் ரீச் பண்ணலங்கறதா என்னோட கருத்து.
100% அது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான சூப்பர்பான ஃபென்டாஸ்டிக் மூவி. உள் கருத்தை உணர்ந்து பார்த்தோம்னா